வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் 12 ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ப்ராப்பராக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ 12 ராசிகள் வரிசையில் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ராசி கடக ராசி. ஸோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாக உள்ள ராசி, அன்பான ராசி. ஸோ அளவு கடந்த அன்பு, தாய் அன்பு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரே ராசி வந்து கடகம். ஸோ எதை எடுத்தாலும் கண்ணில் கண்ணீர் வந்துடும், அந்தளவுக்கு சென்சிட்டிவ். ரொம்ப ஒரு பியூர் ஹார்ட்டட் பர்சன்ஸ் உள்ள ராசி எதுனா அது கடக ராசி தான். ஸோ இந்த மாதம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்க? ராசிநாதன் சந்திரன் 3ல் சூப்பர், கேதுவோடு இருக்கிறாரு. இருக்கட்டும், இப்போ என்ன ராகுவோட சேர்ந்தால் தான் சந்திரனுக்கு வந்து முழுக்க பாதிப்பு. கேது வந்து ஒரு செந்நாகம் தான், செங்கிரகம் தான். ஸோ அவர் வந்து சந்திரனை முழுசாக பாதிக்க போகிறதில்ல. 3ங்கிற முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. ஸோ புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு. இன்னொரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம், செவ்வாய் உச்சமாகிறது. செவ்வாய் பிப்ரவரி 5ஆம் தேதி தனுசுலேருந்து மகரத்துக்கு போய் உச்சமாகிறாரு. கடக ராசிக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ எப்போவுமே கடக ராசிக்கு வந்து செவ்வாய் உச்சமாகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான், ரொம்ப ஃபேவரபுளான விஷயந்தான். செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமானாலும் கடகத்தை பார்ப்பார். ஆனால் அவர் ஒரு பாவ கிரகம், நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ராஜயோகாதிபதி, ராஜயோகாதிபதியோட பார்வை எப்போவுமே ஒரு ராசியவோ லக்னத்தையோ கெடுக்காது. அப்போது இந்த மாதமே சந்திரனும் நல்ல இடத்துல இருக்கிறாரு, அதே மாதிரி செவ்வாயும் உச்சமாகக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான ஒரு நல்ல மாதம்தான். ஒவ்வொரு செக்டாருக்காக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து தொழில். தொழில் எப்படி இருக்குது கடகத்துக்கு? தனுசில் ஆல்ரெடி இருக்கிறது சுக்ரன், ஒரு சுபகிரகம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்குது. அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஆடை ஆபரணம், பியூட்டி பார்லர், பியூட்டி சலூன், பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ், டெய்லரிங், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி நல்லா இருக்குது. சில்க் சாரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே ஆல்ரெடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த மாதமும் இது கண்டினியூ ஆக போகுது, ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ஏன்னா பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு மேலே இதே சுக்கிரன் போய் எங்கே உட்கார போகிறாருன்னா செவ்வாயோட தான் உட்கார போகிறாரு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. 6ஆம் அதிபதியான குரு வந்து ஏற்கனவே 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டாக நிறைய பேர் மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நான் வருஷ ராசி பலனில் சொல்லியிருந்தேன். அதே தான் இப்போவும். இந்த 6ஆம் அதிபதிங்கிறவர் வந்து கான்ஸ்டண்ட்டான வருட கிரகம் அப்படிங்கிறதுனால மாத ராசி பலனில் இதில் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆனாலும் செவ்வாயோடு சேர்ந்து அந்த சுக்கிரன் இவ்வளோ நேரில் இருந்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அந்த சுக்கிரன் அடுத்து போய் சேர்றதும் செவ்வாயோட தான். சுக்கிரனுக்கும் 6ஆம் இடத்துக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன் தான். அவரும் உச்ச கிரகமான செவ்வாயோட போய் சேர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கடகமே ஒரு பெண் ராசி, சந்திரன் ஒரு பெண் கிரகம். ரொம்ப நல்லா இருக்க போகுது. தொழிலில் அபரிவிதமான வெற்றி. ஸோ புதுசாக ஒரு வெஞ்சர் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இன்னொன்று அதே மாதிரி வேறு ஒரு ரோலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து சனி சூரியன் 2 பேரும் இருக்காங்க. இருந்துட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக போனாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளும் நம்ம பணத்தை யாருக்கும் தேவையில்லாமல் கொடுக்கக்கூடாது, யாருடைய பணத்தையும் தேவையில்லாமல் வாங்கக்கூடாது. இந்த 2 விஷயத்த பண்ணால் கூட பரவாயில்ல, இன்னொரு விஷயத்த முக்கியமாக பண்ணக்கூடாது. தொழில் கடன் கேட்குறான் என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் என்ன கேட்டாலும் செய்வான், அவனுக்கு நான் செய்யணுங்கிறதுக்காக இந்த பர்சனுக்கு நீங்கள் இன்னொருத்தட்ட பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா தொழில் காரகன் சனி, 8ஆம் இடம் வந்து பணபரஸ்தானம். அங்கே உட்காந்துருக்க சனியும் சூரியனும் பார்க்குறது சூரியனோட சுய வீடான 2ஆம் இடத்தை. இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட தொழில் சக்ஸஸ்ஃபுல் தான், பட் அடுத்தவங்க தொழிலில் தலையிட்டு நீங்கள் அவள் பேர் வாங்க வேண்டாம். மற்றபடி தொழில் செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை எப்படிங்க இருக்குது? 10ல் வந்து குரு, 10ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம், கேட்கவே வேண்டாம், சூப்பராக இருக்குது. நல்ல சேலரியில் வேலை, புது வேலை மாறணுமா மாறலாம். இல்லை பழைய கம்பெனியிலேருந்து உங்களுக்கே ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணுற பழைய கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, நல்ல ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்கும் பேசிக்கலி. ஏன்னா செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது நான் தான் ராஜாங்கிற மாதிரி ஒர்க் பிளேஸில் உட்காருவீங்க. இவ்வளோ நாள் நிறைய தயக்கம் இருந்தது, நிறைய அவமானம் இருந்தது வேலை செஞ்ச இடத்துல. அஷ்டம சனி வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் கொடுத்தாலும் சில அப்டக்கிள்ஸை வந்து ஒர்க் பிளேஸில் கொடுக்க தான் செஞ்சார். நான் சொன்ன மாதிரி தொழில் வேலைக்கு காரகம் சனி. ஸோ அப்படின்னா அஷ்டம சனியோ என்ன சனி நடந்தாலுமே சனியோட பங்குங்கிறது இந்த 2 விஷயத்துலையும் கண்டிப்பாக இருக்கும்.
இந்த மாதம் முழுக்க முழுக்க ஃபேவரபுளான மாதம். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அது வந்து வேலைக்கு கெட்டது அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. வேலையில் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. ஓகே, இப்படி ஒரு தொழில் இருக்கா, இதை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா, ஒரு வேலையிலே இருந்துகிட்டே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு சைடு ஹசலுக்கு செகண்ட் இன்கம்க்கு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இந்த செவ்வாயோட உச்ச பலமும் அந்த குருவுடைய பலமும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ ஓவராலாக கடகத்துக்கு தொழில் வேலை ரொம்ப 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 பாசிட்டிவ், எந்த டவுட்டுமே இல்லை. சரிங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணலாமா, எப்படி இருக்குது? செவ்வாய் 7ல் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ராஜயோகாதிபதி தான் செவ்வாய், அவர் வந்து 7ல் இருக்கிறாரு. நிச்சயமாக திருமணம் பண்ணலாம். 5ஆம் அதிபதி 7லன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு கிரக அமைப்பு தான் இது. திருமணத்துக்கான நீங்கள் வரன் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்கன்னா திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். இன்னொரு நோட்டட் பாயிண்ட் என்னென்னா, பொசசிவ்னஸ் வந்து அதிகமாகும் கணவன் மனைவிக்குள்ளே. ஏன்னா அந்த பொசசிவ்னஸை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல போய் இந்த செவ்வாய் உச்சம் ஆகிறதுனால, உச்சம் அப்படின்னா என்னதுன்னா அதிக பலம். அப்போ செவ்வாய்னா அடமன்சியை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட். அப்போ பார்ட்னர் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கிறது, அதனால் சின்ன சின்ன சண்டை வர்றது. உங்கள் பர்செப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொசசிவ்னஸ், ஒரு அதீத அன்பு, ஆனால் அது அவங்களோட பர்செப்ஷனில் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு தொல்லையாக கூட இருக்கலாம். அதனால் அந்த அதிக அன்பெல்லாம் வேண்டாம், மிதமான அன்பு கொடுங்க, நிம்மதியாக கொண்டு போங்க ரிலேஷன்ஷிப்பை. கல்யாணம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆயிரும். ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவியாக இருக்கட்டும், பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. சரிங்க, நான் கடகராசி, என் குழந்தைக்கு நான் வந்து அலையன்ஸ் பார்த்துட்ருக்கேன், ஃபிக்ஸ் ஆகுமா? எப்படி இருக்குது இந்த மாதம்? கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். சொந்தத்திலே மாப்பிள்ளையோ பொண்ணோ அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்ச கிரகமாக இருந்து லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ அப்போது ரொம்ப ரொம்ப உங்களோட சகோதர வழியில் தெரிஞ்ச குடும்பம் அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. கோச்சாரம் இதை கிளியராக இண்டிகேட் பண்ணுது. உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு பலன் மாறுபடலாம். பட் ஜென்ரலாக பொதுவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கான நல்ல மாதம் தான். நீங்கள் பண்ணலாம், முயற்சி எடுக்கலாம், அது வெற்றியாகவும் அமையும். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சரிங்க, நாங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, நிச்சயமாக நல்லாயிருக்கு. சில பேருக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்த்த குழந்தை பிறக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். அது என்னென்னா அந்த டிசைர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிறது. அந்த 5ஆம் இடத்து அதிபதி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா அது நடக்கும். ஸோ அதே மாதிரி செவ்வாய் உச்சமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன குழந்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த குழந்தையே பிறக்கிறதுக்கோ இல்லை கன்சீவ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. சைல்டு பர்த் இஸ் எக்ஸலண்ட், எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா அந்த சுக்கிரனும் போய் செவ்வாயோடு சேர்ந்து சுக்கிரமங்கல யோகத்தில் தான் இருக்க போகிறாரு. பொதுவாகவே சுக்கிரன் செவ்வாய் இந்த 2 பேரும் தான் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ், பிசிஓஎஸ், பிசிஓடி, அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம். 3வது இதுக்கு இந்த ப்ராப்ளத்தை ட்ரிகர் பண்ணக்கூடிய கிரகம் வந்து சந்திரன். இந்த 3மே ஃபேவரபிள் தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. சைல்டு பர்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான மாதம் தான் இந்த மாதம். சரிங்க, ஓகே, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலான் இருக்கோம், எப்படி இருக்கும் இந்த மாதம்? ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கலாமா? வாங்கலாம். சுக்கிரன் 6ல் இருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு, செவ்வாயோட சேர போகிறாரு. அப்போ பூமி யோகம், மனை யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம். வீடு வாங்குறதில்ல, ஒரு மனை வாங்கி அதில் வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம், ஆனால் வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கோம், முடியலை. சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. இல்லை, ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு கட்டணும், இந்த வீடு எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் இஷ்டப்படி ஒரு நல்ல வீடு கட்டணும்னா இந்த மாதம் அதுக்கான அடிக்கால் நட்டுற வேலையை நீங்கள் பார்க்கலாம். என்ன ரீசன்னா செவ்வாய் சுக்கிரன் 2 பேருமே ஃபேவரபுளாக இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மனை, வீடு, கட்டிடம், நிலம், இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. சரி, ஓகே, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், ஃபாரினில் செட்டில் ஆகிருக்கோம், வெளி மாநிலத்தில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 12ஆம் அதிபதி புதன் February 1ஆம் தேதி எங்கே போகிறாரு? மகரத்துக்கு போகிறாரு, 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ அந்த புதன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அங்கே இருக்க போகிறதில்ல. ஏன்னா செவ்வாய் வந்து புதனுக்கு சுத்தமாக பிடிக்காத கிரகம் தான். ஆனாலும் அங்கே இருக்க செவ்வாய் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை செய்வார். ஸோ ரொம்ப சுணக்கமாக இருந்த விஷயங்கள் கூட கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்க ஒரு ப்ராக்ரெஷனுங்கிறது தெரியும். நிறைய பேர் வீசா கிடைக்கல, பிஆர் கிடைக்கலன்னெலாம் புலம்பிகிட்டு இருப்பாங்க கடகராசிக்காரங்க. இந்த புதன் வந்து உங்களுக்கு செவ்வாயோட வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. விருச்சிகத்தில் இருக்கும்போது டிசம்பர் நவம்பர்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகும். ஸோ அந்த வீசா, பிஆர் அப்படிங்கிற விஷயம்லாம் கிராண்ட் ஆகி கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. ஓகே, அட்லீஸ்ட் நம்ம இங்கே இருக்கிறதுக்கான ரெசிடென்ஸ் கிடச்சிது. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறது, ரெசிடென்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த மாதம் சித்திக்கும், நல்லாயிருக்கும். சரி, நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் எப்படி படிப்போம்? 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம் நல்லாயிருக்கு. சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, நல்ல ஃபேவரபுளாக இருக்கிறாரு, நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். முக்கியமாக சோஷியல் மீடியானால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறது ராகு. ஸோ 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன செய்வாருன்னா போகக்காரகன் ராகு. ஸோ 9ங்கிறது வந்து ஒரு குட் கர்மாவை குறிக்கக்கூடிய இடம். அங்கே போய் ஒரு மெலிஃபிக் பிளானட்டான ராகு இருக்கும்போது அது ஒரு பாக்கிய ராகு தான், அவர் ஒன்றும் கெடுக்க போகிறதில்ல. பொதுவாகவே அந்த ராகு உங்களுக்கு ஃபேவரபிள் தான், அவர் வந்து நெகட்டிவ் கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா குட் கர்மா என்ன பண்ணுன்னா கஷ்டப்பட விடாது. அப்போ அங்கே உட்காந்துருக்க ராகு என்ன பண்ணுவார், கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், சுகமாக சொஃபஸ்டிகேட்டடாக உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுருவார். ஸோ அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க, படிங்க, அது வந்து ரொம்ப அவசியம். அதே மாதிரி மற்றபடி நீட் கேண்டிடேட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க மட்டும் நல்லா படிக்கணும். குடும்பஸ்தானத்தை சூரியன் சனி பார்க்குறதுனால குடும்ப சூழ்நிலைகள்னால குழந்தைங்க கேண்டிடேட்ஸ் வந்து படிப்பு தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு பண கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே சண்டை வருது. இப்போ ஒரு ஒய்ஃப் தான் உட்காந்து டிஎன்பிஎஸ்சி ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அடிக்கடி ஹஸ்பண்டோட ஒரு கிளாஷ் வர்றதுனால இந்த ப்ரிப்பரேஷன் ஒரு ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் குடும்பம், உங்கள் கணவர் ஒரு பக்கம்னா உங்கள் கரியர் இன்னொரு பக்கம். ஸோ உங்கள் கணவரை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், அவரோட வரக்கூடிய சண்டையை வந்து நீங்கள் பேசி சரி பண்ணிக்கணும். ஆனால் அதை நினச்சிட்டு நீங்கள் படிக்காமல் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஸோ மனசை நீங்களே ரிலாக்ஸ் ஆக்கிட்டு அமைதிப்படுத்திட்டு படிக்க ஆரம்பிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி படிக்கும் பட்சத்தில் மே மாதத்துக்கு மேலே வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கண்டிப்பாக கொடுக்க போகுது. ஸோ கேண்டிடேட்ஸ் கடகராசிக்கு 11க்கு வரப்போகிறாரு குரு, ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ இந்த பிப்ரவரி, மார்ச், போன மாதம், அதுக்கு முந்தின மாதம்லாம் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் அதை நம்ம தெளிவாக சொல்லுவோம். இதுக்கப்புறமும் ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம மாத ராசி பலன் போட தான் போகிறோம். எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லி உங்களை நான் அலர்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, நல்லா படித்து நீங்கள் வேலை வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ பிளானட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் எது வேண்டாமோ அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டாலே முக்கால்வாசியான விஷயங்களை வந்து நம்ம ஜெயிச்சிடலாம். சரிங்க, எங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது? செவ்வாய், புதன், சுக்கிரன் சேர்க்கை. ஸோ அடிக்கடி கீழே விழுறது, கால் சுளுக்கிக்கிறது, கையை கொண்டு போய் நான் எங்கேயோ இடிச்சிட்டேன், தூங்கும்போது எப்படியோ வச்சு படுத்துட்டேன், எனக்கு ஷோல்டர் வலிக்குது, கழுத்தை எப்படியோ வச்சு படுத்துட்டேன், இந்த பின்னங்கழுத்து வலிக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இது வந்து அதிகமாக வரும் இந்த மாதம். இது என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதுவும் மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸ்லாம் இல்லை. ஸோ நடக்கும்போதோ எங்கேயோ ஒரு பொருளை ஹேண்டில் பண்ணும்போதோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மித்தபடி ஒரு 40+, 50+ல் இருக்கிறீங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா டயபெட்டிஸை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார் மந்தோட பிகினிங்கில், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி டென்டல் ஹெல்த், ஓரல் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. மித்தபடி நல்லாயிருக்கு கடகத்துக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜஸ்ட் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது வந்து என்னென்னா ஒரு கோச்சார பலன் தான். ஸோ இது உங்களுக்கு அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் இது நடக்கும். ஏன்னா ஒரு 30% 40% இது கரெக்டாகவே இருக்கும். உங்களோட தசா புத்தி என்ன, உங்களோட பிறந்த நேரம், உங்கள் பிறந்த நாள் அடிப்படையில் நம்ம கணிக்கக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும். அது உங்கள் கைரேகை மாதிரி. ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பெக்யூலியராக 100% ஃபுல் ஃப்ளெஜ்டாக அக்யூரேட்டாக கன்சல்ட் பண்ணணும்னா கீழே கொடுத்துருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வாழ்வியல் பரிகாரங்கள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் செய்ய 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 லைஃப் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக மாறுதுன்னு நிறைய கிளைண்ட்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூ அடிப்படையில் தான் நான் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே பெனிஃபிட்டை நீங்களும் அடைஞ்சு நல்லபடியாக வாழணும். இந்த பிப்ரவரி மந்த்தை நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் கடகம். நன்றி, வணக்கம்.